வணக்கம் அன்பான சொந்தங்களே. ராமாயண கதை சொல்லல் பாகம் 40 உங்களை சந்திக்கின்றோம். TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது ராமாயண கதை சொல்லல். இந்த ராமாயண கதையை ஒவ்வொரு வாரமும் மிகச் சிறப்பாக செய்து வருகின்ற மங்கையர்க்கரசி சுப்பிரமணியம் அவர்களுக்கு நாங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவரை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்துக் கொள்கிறோம். வணக்கம் மங்கை. வணக்கம் நகுலா சிவநாதன் அவர்களே. வணக்கம் வணக்கம். வாருங்கள். 40வது பக்கம். கடலை தாண்டிய ஹனுமான். கடலை தாண்டி இலங்கைக்கு செல்ல திட்டமிட்ட அனுமான் தன் தந்தை வாயு பகவானையும் அக்னி பகவானையும் வேண்டிக் கொண்டு மகேந்திர மலையில் இருந்து புறப்பட தயாரானான். சுற்றியிருந்த வானர வீரர்களை பார்த்து இப்படி சொன்னான்: நண்பர்களே, நான் ராமபானம் போன்று பாய்ந்து இலங்கைக்கு சென்று சீதையை தேடுவேன். அங்கு சீதை இல்லை என்றால் தேவலோகத்திலும் தேடுவேன். அங்கும் இல்லை என்றால் இலங்கைக்கு சென்று ராவணனை கட்டி இழுத்து வருவேன். இது நிச்சயம் என்றான். ராமனின் அபாரமான மன உறுதியை சுற்றி இருந்தவர்கள் வானர வீரர்கள் நம்பிக்கை ஊட்டியது. ஆகாயத்தில் அனுமான் பறந்தது வாயு தேவனே பறந்தது போல் இருந்தது. அவ்வளவு கம்பீரம், அவ்வளவு வேகம். கடல் மேல் ஹனுமான் பறந்தபோது கடலே நடுங்கியது. ஆகாயத்தில் மேகங்கள் சிதறி ஓடின. ஹனுமான் பறந்த காட்சி இயற்கைகள் இல்லாத ஒரு மலை பறந்து சென்றதை போல் இருந்தது. இறக்கைகள் இல்லாத மலை பறந்து செல்றது போல இருந்தது. ஹனுமான் பறக்க தொடங்கிய போதே சமுத்திரராஜன் அவனுக்கு உதவி செய்ய எண்ணம் கொண்டான். சமுத்திரத்தை படைத்த சாரன் என்ற ராஜன் இஷ்வாகு குலத்தை சேர்ந்தவன். ராமனின் முன்னோர்களின் ஒருவன். ராம தூதனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்வது என்பது நம் கடமை என்று நினைத்தான். அதனால் ஒரு காலத்துல சாபத்தினால கடல்ல அமுங்கி மைனாகம் என்ற மலை, அந்த மலை சாபத்துல கடல்ல அமுங்கிடுது. அதனால எழுந்து வர முடியாததால அந்த மலை கிட்ட பேசுறார்: நீ எழுந்து நின்று அனுமான் போகும் வழியில் சற்றே இளைப்பாற, அந்த களைப்பு போகிற மாதிரி களைப்பாற இடம் கொடுத்து மைனாக மலையும் அப்படியே சமுத்திரத்தில் இருந்து எழுந்து நின்றது. வழியில் திடீரென்று எதிர்பட்ட மலையை கண்டு ஹனுமான் நினைச்சிட்டாரு, தனக்கு வந்த தடையோ என்று நினைச்சிட்டாரு. தன் மார்பால மோதுறாரு. அப்போ அந்த மைனாகம்ன்ற மலை சொல்லுது: நான் தடையல்ல, பறக்கும் பொழுது அலுப்பு தீர சற்றே அமர்ந்து கொள்ள ஆசனம் தரும் விதமாக இங்கே நின்றிருக்கிறேன். அப்பொழுது அனுமான், ஓய்வெடுக்க இது நேரம் இல்லை, நான் விரைகிறேன், திரும்பும் பொழுது பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்பிடுறார். அனுமானிடம் திட சித்தத்தை பரிசோதிக்க விரும்பிய தேவர்கள் பாம்புகளின் தலைவியான சுரசையை அழைத்து வழியில் நின்று, நீ அவன் பறப்பதை தடை செய், உனக்கு பயப்படுகிறானா, தாண்டி செல்கிறானா என்று பார்ப்போம் என்றார்கள். அவ்வாறே சுரசை அனுமான் சென்ற பாதையில் வழிமறிப்பது போல் நின்றான். அவளது தோற்றம் அதி பயங்கரமாக இருந்தது. பிரம்மாண்டமான உருவம், போரை பற்கள், நெருப்பு பொறி பறக்கும் கண்கள், ஆகாயம் போன்ற அகல திறந்த வாய். அந்த தடையை அனுமான் எதிர்பார்க்கவில்லை. அனுமானை எதிர்பறித்த சுரசை, உன்னை விழுந்து விடுகிறேன் பார் என்று மேலும் அகலமாக வாயை திறந்தார். அப்பொழுது அனுமான் பணிவுடன் சொன்னான்: தட்சகனின் மகளே, நான் ராமன் மனைவி சீதையை கண்டுபிடிக்க இலங்கைக்கு போய்கொண்டிருக்கிறேன். என் வேலை முடிந்து திரும்பி வரும்பொழுது உனக்கு இரையாவேன். இப்பொழுது வழிவிடு என்றான். சுரசை அவனை விழுங்காமல் விடமாட்டேன் என்றாள். இருவரிடையும் வாக்குவாதம் நடக்குது. அப்ப சுரசை அகலமான வாயை திறக்க திறக்க அனுமான் உருவத்தை வளர்த்து கொண்டே போறார். உச்சபட்சமாக சுரசை வாயை திறந்த போது அனுமான் திடீரென்று தன் உடலை சுண்டு விரல் அளவிற்கு சுருக்கி கொண்டு அவளை கொஞ்சம் எதிர்பாராதபடி வாய்க்குள் நுழைந்து வயிறு வழியாக சென்று மீண்டும் திரும்பிவிட்டாள். சுரசை இதை எதிர்பார்க்கவில்லை. அவள் சொன்னால், புத்திசாலியே, நீ ஜெயித்து விட்டாய், நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை மங்களகரமாக முடிச்சிடு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி சொல்லும் பொழுது ஹனுமான் பயணத்தை தொடர்றாரு. அப்படி தொடர்ந்து போகின்ற போது யாரோ ஒருவர் பின்னால் இழுப்பது போல இருக்குது. யாருன்னு பார்த்தா திரும்பி பார்க்கிறாரு.
கிகை, அந்த சின்கிகைன்ற அந்த அரக்கி அனுமானின் உடலை தொடாமல் நிழலை பிடித்து இழுக்கிறார். அப்படி இழுக்கும் போது வலிமையா இருந்தது. அந்த ஒரு கட்டத்துல வழிமறுத்து அவளை விழுங்க கொள்வதாக சொன்னார். நான் உன்னை விழுங்க போறேன்னு சொல்லும் பொழுது அனுமானோ தன் உருவத்தை பெரிதாக்கி கொண்டே வந்தான். அப்படி அவள் அது விட்டபாடே இல்லை, அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கா. விழுங்கியே தீருவேன் என்றாள். அனுமான் முன்பு போல் உடலை வெகு சிறிதாக குறுக்கி கொண்டு அவள் வாயில் புகுந்தான். அவள் வெளியே வந்து விடாதபடி வாயை இறுக்க மூடிக்கொண்டாள். வயிற்றுக்குள் சென்று அனுமான் தன் உடலை கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாக்கி அந்த வயிறு வெடித்து மார்பை பிளந்து கடலில் விழுந்தாள். அவ பெருசாக பெருசாக வயிறு பெருசாச்சு, வயிறு வெடிச்சு அந்த அரக்கி கடல்ல விழுந்து இறந்து போறா. அரக்கி இப்படி அழிந்து போனது கண்டு தேவர்கள் மகிழ்ந்தார்கள். அனுமான் ஆசீர்வதித்தார்கள். அனுமான எல்லாரும் ஆசீர்வதிக்கிறாங்க. தடைகளை தாண்டி கருடனை போல் பறந்து இலங்கை மாநகரில் சுவேல மலையில் இறங்கினான். இந்த பாகம் இத்துடன் முடிவடைகிறது. இந்த பாகத்தினுடைய கேள்வி, அவர் இளைப்பாடுறதுக்காக நின்றது இல்லையா ஒரு மலை, அந்த கடலுக்குள்ள ஒரு மலை நின்றது இல்லையா, அந்த மலையின் பெயர் என்ன? அனுமான் இளைப்பாற இடம் கொடுத்த மலையின் பெயர் என்ன? மிகச் சிறப்பாக இந்த 40வது பாகத்தை நகர்த்தி இருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களே, உங்களுக்கும் இந்த ராமாயண கதையை கொஞ்சம் அதாவது கொஞ்சம் பகுதிகள் ஊடாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். இன்னும் இருக்கின்றது 60 பாகங்களை நாங்கள் தொட வேண்டும். 40 பாகங்களுக்கு வந்திருக்கிறோம். இன்னும் 20 பாகங்கள் உங்களிடம் வர இருக்கின்றது. அந்த 20 பாகங்களுக்குள்ளேயும் ராமாயண கதையை நீங்க நன்றாக தெரிந்திருப்பீர்கள். நாங்கள் இறுதி பாகத்துல நீங்களும் வந்து பேசிக்கொள்ளலாம், யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள். அத்துடன் இந்த இவ்வளவு பாகங்களையும் நகர்த்தி கொண்டிருக்கிற மங்கையர்கரசி சுப்பிரமணியம் அவர்களையும் நாங்கள் வாழ்த்தி கொண்டு, நிச்சயம் அவருடைய பணி சிறப்பான ஒரு பணி, யாரும் செய்ய முடியாது அப்படியான ஒரு பணியை அந்த அழகாக பாகங்களாக பிரித்து செய்கிற அந்த தன்மைக்கு உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்கள். மங்கை, உங்களை அன்போடு இந்த TSSL வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி நகலா சிவநாதன் அவர்களே. நன்றி.